அதனால தான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த நோன்பை வேண்டுமென்றே விட்டதை 10வது பெரிய பாவமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நல்லா தெளிவாக விளங்குத. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா, மார்க்க அறிஞர்களிடத்தில் முகர்ரரான முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான், ஏகோபித்த ஒரு விடயம்தான் சொல்றாங்க. தெளிவாக விளங்குங்க. யார் நோம்ப பிலா மரதின் வலா உதுரி, எந்த தங்கடமும் இல்லை, எந்த நோயும் இல்லை, வலா கரதின், எந்த நோக்கமும் இல்லாம நோம்ப விடுவாங்களோ, ஃபஇன்னஹு ஷர்ரும் மினஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரியை விடவும் மிக பயங்கரமான பெரிய பாவம். விளங்குதா? வாலிபர்கள் வாலிப பெண்கள் வீட்டில் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தோம். வல் முகாஸ், லஞ்சம் எடுக்கக்கூடியவர், லஞ்சம் எடுக்கிறது மிக பயங்கரமான பாவம். இதை விடவும் மிக பயங்கரமான பெரிய பாவி நோன்பு விடுறவர். வமுதுமினில் ஹமர், மதுபானத்தை குடிச்சு குடிச்சு மதுபானத்தில் போதையில இருக்கக்கூடிய இந்த போதை பிடித்தனை விடவும் மிக பயங்கரமான பெரிய பாவிதான் நல்ல தகுதி இருந்து நோம்ப வேண்டும் என்றே விடுறார். மிக பயங்கரமான பெரிய பாவி. எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா, யதுன்னூன ஃபீ இஸ்லாமி வஸந்தகதி, இவர் ஒரு முஸ்லிமாண்டு கூட மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார். வல் இன்ஹிலால், ஒரு ஹலாலான ஹராமான விடயத்தை ஹலால் என்று வாதிடக்கூடியவர் என்ற பட்டியலை இவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. வஸந்தகா, இவர் ஒரு மதம் மாறியவர் என்ற கருத்தையும் கூட சில மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, நோம்புல யாருக்கும் தெரியாம எங்க சில இடத்துல பதுங்கி, எங்க சரி ஒரு வீட்டில், எங்க சரி ஒரு ஹோட்டல் ஒன்று கிடைச்சா அல்லது ஒரு சிங்கிள் ஏரியாவில் போனோம்னா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு சர்வசாதாரணமாக எங்களை வாலிபர்களும் தான் நோன்பை விட்டுட்டு ஆகும். கண்ணியமானவர்களே, தெளிவாக விளங்கணும், இது பயங்கரமான பெரிய ஒரு பாவம்.